காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களை சும்மா பொத்தி ஒரு கட்டில் கடியில வைக்கிறதுக்கு இல்ல, வீட்டுக்குள்ள மூடி வைக்கிறதுக்கு இல்ல. God wants to use you mightily. உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷனுடைய முடிவு எதுக்கு? சில நேரத்துல எல்லாம் ஒரு சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உண்மை, நான் கேட்டிருக்கிறேன், இப்பவும் கேட்பாங்க. கண்டிப்பா கர்த்தர் பயன்படுத்த போற ஆளெல்லாம் முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஏன் ஆண்டவரை என்னை இப்படி பிடிச்சி கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? இந்த கேள்வியை கேட்காம பின்னாடி ஒருத்தர் நல்லா பயன்படுத்திருக்கவே மாட்டான். அதுக்கு நல்ல சாட்சி தாவீது. ராஜாவாகன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அதுக்கு ராஜாவாக ஆகாமே இருந்திருக்கான்னு நினச்சிருப்பாங்க. என்னை ஏன் இந்த ராஜான்னு சொல்லிவிட்டீங்க, எனக்கு எதுக்கு இந்த பாடு? ஏன் நான் இதை கிராஸ் பண்ணுறேன்? ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னா, கர்த்தர் உன்னை உருட்டி பிரட்டி கொண்டு வந்து எதுக்கு? ஓகே, நல்ல சாட்சிப்பா, நீ நல்லா கஷ்டப்பட்ட, நீ போய் இனி சந்தோஷமாயிரு. இல்லை, உன்னை இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணது எதுக்கு தெரியுமா? உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவதற்கு, தண்டின் மேல் வைத்து உன் வெளிச்ச தண்டைக்கு அநேகர் ஓடி வருவதற்கு. நிறைய பேர் உன் வெளிச்சத்தில் பிழைக்கணும். நான் உன்னை கொளுத்தி ஆண்டவர் எங்க வைக்க போறாரு? மேலே வைக்க போறாரு. அதுக்கு தான் இந்த பாடு. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் கர்த்தர் கொண்டு வருவதற்கு உன்னை ஏதோ ஒன்று இடத்துல கொண்டு போய் உயரத்தில் வைக்க போறார். அந்த உயர்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது யாரா இருக்கட்டும், இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு தன்னை தாழ்த்தினாரோ, எவ்வளோ பாடுபட்டாரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, பிதா என்ன செஞ்சாராம்? அவ்வளவுக்கு அவ்வளோ அவரை உயர்த்தினார். அவ்வளோதான். இவங்க எல்லாம் இப்போ பாருங்க, அப்போஸ்தலர்கள் படாத பாடே கிடையாது. இன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் இல்லாத ஊரே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகளுடைய உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வரப்போற மகிமை, பின்னாடி வரக்கூடிய கனம், பின்னாடி உங்களை யூஸ் பண்ண போற விஷயம், அதுக்கு தான் கர்த்தர் உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலம்தான். இயேசு பாருங்களேன், அந்த கெத்செமனேக்கு போகும்போது இயேசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு நம்மளை என்ன பண்ண போறாங்க. ஆனா ஒன்று அவருக்கு தெரியும், இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னா அடுத்த சில மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் மோசே. அவன் இப்ப இருக்கிற பாடுகளை பார்த்து இல்ல, நடக்கிற பிரச்சனையை பார்த்தல்ல, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போதில்ல, அதை பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான் அவன். இதுதான் இயேசுவும் செஞ்சாரா? ஒரு வசனம் இருக்கு, அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்னு வசனம் சொல்லுது. இதுக்கப்புறம் வரப்போறது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆண்டவர் உங்களை இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செய்யறார் தெரியுமா? உங்களை மரக்காலின் மேல் ஒரு வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இப்படி இடிச்சு பிழிறாரு. அதுக்காகத்தான் இந்த சூழ்நிலை கூட நடத்துறாரு. இல்லைன்னா சும்மா நடத்த மாட்டாரு. அவர் யாரை கொண்டு போய் மரக்கால் மேல உட்கார வைக்க போறாரோ அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். மற்றவங்க இல்லை, நான் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்படி நான் உண்டு, என் வேலை உண்டு, அப்படி இருக்கணும், ஆண்டவர் ஏதோ கொடுத்தாரு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர்கள் பிரஸ்தாபப்படணும், அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தணும்னா வேற வழியே இல்லை. அவன் எகிப்திலிருந்து வெளியே வந்தால் தான் முடியும். எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தால் தான் முடியும். அப்போதான் எப்படி பலத்த கரத்துக்குள் விடுதலையாக்கினார்னு தெரியும். வனாந்தரத்துக்குள்ள வந்தால் தான் தெரியும் எப்படி மண்ணா வருது, எப்படி கண்மலை தண்ணி வருதுன்னு தெரியும். செங்கடலுக்குள்ள போனாதான் தெரியும், யோர்தானுக்குள்ள போனாதான் தெரியும், அக்கறைக்கு நான் வந்தேன், இந்த ஜனங்கள் பலத்த ஜனங்கள், உங்கள் கர்த்தர் செய்ததை கண்டு நாங்கள் பயந்திருக்கிறோம்னு ராகாப் சொல்லுவா. அவ பயப்படணும்னா இது நடக்கணும்னா நீங்களும் நானும் அதுக்கு நடுவில் கடந்து போகணும். அப்போ பின்னாடி நடக்க போற மகிமைக்கு, பெரிய ஆசீர்வாதத்துக்கு, மிகப்பெரியான கனத்திற்கு கர்த்தர் உன் விளக்கை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்கு தான் நடக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் நடத்துகிற காரியத்துக்கு பின்னாடி இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சில நேரத்தில் நம்ம உண்மையில தான் கேட்கணும், ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை ஏன் உருட்டுறீங்க, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது என்னால் தாங்கக்கூடாததாக இருக்கிறது. சில நேரத்தில் உண்மையில நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவது இல்லை. பரலோகத்துக்கு உங்கள் மேலே என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எவ்வளோ வெயிட்டில் இதை குத்துவ ஜெகன் அப்படின்னாரு. நான் என்ன இப்படி சொன்னேன், இவ்வளோதாங்க மொத்த ஃபோர்ஸ். அவர் சொன்னார், இதை விட இன்னும் 5 மடங்கு ஃபோர்ஸ் உனக்குள்ளே இருக்குது தெரியுமா அப்படின்னாரு.
நான் சொன்னேன், இவ்வளோதான் இருக்குது பாருங்க, இதுக்கு மேலே என்ன 5 மடங்கு இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், சயின்டிஃபிக்கலி சொன்னார், நீ இதை குத்துறிய இந்த ஸ்பீடை விட தும்முற ஸ்பீடு இருக்குல்ல, ஒரு தும்மல் வருதுல்ல, அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் ஸ்பீடு. எவ்வளோ வேகமாக தும்முறோமோ அது நமக்குள்ளே இருக்கிற, நம்மளால் தானே தும்ம முடியுது அவ்வளோ வேகமாக. அவ்வளோ ஃபோர்ஸ் நமக்குள்ளே என்ன இருக்குது. ஆனால் நம்ம தான் நம்மளை என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமா. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் பாருங்கள், ரன்னிங் ரேஸில் ஓடும் போது நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓடுவீங்க? ஒரு ஸ்பீடில் ஓடுவீங்கல்ல, அதுவே கரடி துரத்துனா எப்படி ஓடுவீங்க? ஒரு நாய் துரத்துது எப்படி ஓடுவீங்க? நீங்கள் இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக வராரு, கூட சொல்கிறாங்க கொஞ்சம் வேகமாக நடங்க, என்னாலலாம் முடியாது சும்மா அப்படிங்கிறீங்க. திடீர்னு 2 நாய் துரத்துது, உங்களால் முடியுமா முடியாதா? அப்போ உங்களுக்குள்ளே இருந்துச்சு தானே அந்த ஃபோர்ஸு. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலி உள்ளே இருக்கு. அதைத்தான் தேவன் சொல்கிறாரு, என்னால் முடியாது நீ நினைக்கிற, ஆனால் உன்னால் முடியும் என்பது பரலோகத்திற்கு தெரியும். அதனால தான் இதை அனுமதி கொடுத்துருக்குது. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதெல்லாம் என்னன்னா பரலோகத்துக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் பைபிளில் பார்த்ததை சொல்கிறேன், நான் படித்ததை சொல்கிறேன், ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துவார், ஆனால் ஒரு நாளும் வனாந்தரத்தில் உன்னை கொன்று போட மாட்டார். நீ வனாந்தரத்தை கண்டிப்பாக கிராஸ் பண்ணித்தான் போவோம். வனாந்தரத்தில் சாகிறது மட்டும் கிடையாது. எவன் செத்தான்? கர்த்தரை நம்பாதவன் செத்தான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் சாகவே இல்லை, சாகவும் மாட்டான். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இந்த விளக்கு எனக்காக ஒரு நாள் தண்டின் மேல் எரிய வேண்டி இருக்கிறது, ஒரு நாள் வெளிச்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு நாள் பிரகாசிக்க வேண்டியிருக்கு. அதுக்குத்தான் நான் இப்படி செய்கிறேன், இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஒரு மரக்காலின் மேல் வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் மாற்றுவார். அது ஒரு வீட்டின் மேலே வைப்பாரா, மலை மேல் இருக்கிற பட்டணமாக வைப்பாரா, இல்லை இன்னும் உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட்டாக வைப்பாரான்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் வைப்பார். உங்கள் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனப்படுவார். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். அப்படி மாறுவதற்கு முன்பதாக இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் அந்த சூழ்நிலை. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே கண்டிப்பாய் நீர் என் விளக்கை ஒரு நாள் ஏற்றுவீர், என் விளக்கு பிரகாசிக்கும், நான் அணைந்து போகிற விளக்கு அல்ல, பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லுங்க, நான் பிரகாசிக்கிறேன். உங்கள் வாயின் அறிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கும் அறிக்கை பண்ணுறதை விட இதை அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாள் எரிவேன், என் விளக்கு எரியும், ஒரு நாளும் என் விளக்கு அணைந்து போகாது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, தாவீதின் விளக்கை எரிய பண்ணின தேவன், நீ உன் விளக்கையும் உன் குடும்பத்தின் விளக்கையும் கர்த்தர் நிச்சயம் எரிய பண்ணுவார். அது பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தில் அநேக ஜனங்கள் ஓடி வருவார்கள். அது